சீனாவுக்கும், ஜப்பானுக்கும் இடையேயான வார்த்தை போர் அப்படின்றது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் தக்காய்ச்சி சனாயே ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்றாங்க, அவங்களோட டயட்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப தாய்வான வந்து சீனா ஆக்கிரமிக்குது அப்படின்ற பட்சத்தில, அது வந்து ஜப்பானுக்கு சர்வைவல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜப்பான்ல வந்து உங்களுக்கு யுஎஸோட படைகள் தான் அதிகமா இருக்குது. ஆனா, ஜப்பான் எதுக்கு வந்து தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ பயன்படுத்தலாம் அப்டின்னா, தங்களுடைய நாட்டுக்கு சர்வைவல் சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருது அப்டின்ற பட்சத்தில, ஜப்பான் வந்து அவங்களுடைய அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். இப்போ அந்த அளவுக்கு அதாவது என்னன்னா, இப்ப தைவான் மேல போர் தொடுக்குது சீனா அப்டின்னா, ஜப்பான் வந்து நேரடியா வந்து போரிடும் அப்டின்றது தான் அதுக்கான அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜம்மு காஷ்மீர் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இண்டியா. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனை அப்டின்றது ஜ இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனை. அப்படி இருக்கிற பட்சத்தில, எப்படி வந்து மத்த நாடுகள் உள்நாட்டு பிரச்சனைக்கு தலையிடலாம் அப்படின்னு தான் வந்து சீனா வந்து கேட்கறாங்க. ஜப்பான பொறுத்தவரைக்கும் தாய்வானுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவங்களுக்கு தாய்வான் ஸ்டேட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 40% உலக பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தாய்வான் ஸ்ட்ரெய்ட் மூலியமா தான் உங்களுக்கு வர்த்தகம் நடக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில, சீனா வந்து தாய்வான ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு அளவுல ஜப்பான ஸ்ட்ரெய்ட்டாவே பாதிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு கமெண்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சீனா அப்படின்றது என்னைக்குமே ஒரு தந்திரமான ஒரு நாடு தான். அவங்க கிட்டயும் நம்மளும் தந்திரமா இருக்கணும் அப்படின்றது தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள தவறாம கருத்துரை பகுதியில பதிவு பண்ணுங்க.